ஒரு காலத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, அமாவாசையில் பிறந்த குழந்தை வந்து கண்டிப்பாக திருட்டுத்தனம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்கும் இருக்குமானா அப்படி கிடையாது. முதல்ல அது அமாவாசையில் எப்படி இருக்குன்றத முதல்ல சொல்கிறேன். அந்த குழந்தை பிறக்கும்போது சூரியனும் சந்திரனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதாவது ராசிலேயே சூரியனும் இருப்பார், சந்திரனும் இருப்பாங்க. ஸோ அந்த அமைப்பில் பிறக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக அமாவாசையில் தான் இருக்கும். ஸோ அது வந்து திருட்டுத்தனம் நிறையா இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாருக்கும்னா கிடையாது. எப்படின்னா முதல்ல அந்த மாதிரி இருந்தாலே சிவசக்தி யோகம். அந்த அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. இதில் டிகிரி வைஸும் சொல்லலாம். முன்ன பின்ன சூரியன் முதல்ல இருக்காரு, அம்மா சந்திரன் பின்னாடி இருக்காங்கன்னா, அம்மா அப்பா பேச்சை கண்டிப்பாக அம்மா அந்த குடும்பத்தில் எல்லாரும் கேட்பாங்க. இது மாறி இருக்கு, அம்மா முன்னாடி இருக்கு, சந்திரன் முன்னாடி இருக்காரு, டிகிரியில் முன்னாடி இருக்காரு, சூரியன் பின்னாடி இருக்காரு, டிகிரி தள்ளி இருக்காருன்னா அம்மாவோட ராஜ்யம் தான் அங்கே. ஆனால் அப்பா அம்மா அவங்களுக்கு பலமாக இருப்பாங்க. அந்த அந்த கட்டத்தை ஏதாவது குருவோ சுக்கிரனோ அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா, அந்த கட்டம் வந்து அதோட அந்த தன்மை வந்து குறையும். அந்த கெட்ட தன்மை வந்து குறையும்.